பிஸ்கட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு இல்லாமல் மைதாவும் சேர்த்துக்கலாம், ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை பொடிச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்சு பேக்கிங் சோடா. அது போக நம்ம பிஸ்கட்டுக்கு செய்யறதுக்கு டிசைன்ஸ் என்ன வேணுமோ அது இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஸ்கொயராக கூட வெட்டி இல்லை ரவுண்ட் பண்ணி கூட வெட்டிக்கலாம். இப்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு பட்டர் தேவை. அதுக்கு இந்த கப்பில் முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். பட்டர் 1 கப்பு. இப்போ இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கணும். எல்லோ கலரில் இருக்கா இல்லையா, இது அப்படியே வந்து ஒயிட் கலராக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த எல்லா கோதுமை மாவு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா 2-3 டைம் சரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ஈக்குவல் இதில் மிக்ஸ் ஆகிக்கும். அடுத்து நமக்கு தேவையான சுகரை இதில் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் சுகரை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டு நமக்கு தேவையான இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் இதில் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே பிணைஞ்சிக்கலாம். என்கிட்ட இப்போ பால் இல்லாதனால நான் அப்படியே இதை மட்டும் பிணைஞ்சிக்க போகிறேன். நான் பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை நான் பிணைஞ்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட் செய்ய அச்சில் இந்த மாதிரி அச்சில்லாதவங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் செஞ்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது நம்ம பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு.